Ashwin, career guidance expert and analyst. In this video, we are going to see about the prospectus of mechatronics department and also mechatronics படிக்கிறப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க அப்படினா என்ன அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் என்னென்ன கல்லூரிகள் வந்து மிகச்சிறந்த கல்லூரிகளா இந்த மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தமிழகத்தில் இருக்கு அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படினா இந்த பிரான்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா it concerns with research, design, implementation and maintenance of intelligent engineering products. அதாவது engineered products அப்படினா நம் மூளையை உபயோகப்படுத்தி எந்தெந்த விஷயங்களை வந்து நாம செய்யறோமோ அது எல்லாமே engineered products. இதே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டடா எந்தெந்த விஷயம் வந்து அந்த engineered productsல வந்து நாம பண்றோமோ அந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வர்றப்போ மனிதர்களுடைய ஒரு தொடர்பு இல்லாமலேயே அந்த மெஷின் வந்து அதற்கான வேலைகளை செய்தால் அதுக்கு பேர் வந்து இன்டெலிஜென்ட் மெஷின்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ் ஜெனரலா டீல்ஸ் வித் intelligent mechanized products அப்படினே நம்ம சொல்ல முடியும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது. அபார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ், ரோபோட்டிக்ஸ் லைன்லயும் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைன் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை வந்து பிரதிபலிப்பை வந்து உண்டாக்குது அப்படினே நம்ம சொல்ல முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஆர்டினரி மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கும், அதாவது வந்து ஆர்டினரி மெஷினைஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கும். அதை வந்து இப்போ நியூமரிக்கலி கண்ட்ரோல்டு மெஷின்ஸா மாத்துறது, ஸ்பீடு டிரைவ்ஸ் மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸ்லேயே வந்து ஸ்பீடு டிரைவ்ஸை வந்து உள்ளுக்குள்ள பொறுத்துறது. அப்புறம் ஈவன் வந்து பழைய காலத்தில் நம்ம தையல் மிஷின் கூட பார்த்தீங்கன்னா காலில் தான் வச்சு அமுத்துவாங்க. இப்போ அதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் வந்துருச்சு. அது இல்லாமல் இப்போ ஃபோட்டோ காப்பியர்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கிறப்ப எத்தனை ஃபோட்டோ காப்பியர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அத்தனை ஃபோட்டோ காப்பியர்ஸ் வரும். அதே ஸ்கேன் பண்ணிக்குது, அதே வந்து ஜெராக்ஸ் கொடுக்குது. இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஃபோட்டோ காப்பியர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சோப் பவுடர் கொட்டிட்டா போதும், அதே வேணுங்கிற சோப் பவுடரையும் அதே வேணுங்கிற தண்ணி எடுத்து அதே பிழிந்து அது இல்லாமல் ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் நிறைய வந்துச்சு. இது மாதிரி நிறைய ஈவன் மைக்ரோவேவ் ஓவன்லேருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வீடு கட்டுற ஸ்மார்ட் ஸ்விட்சஸ்லேருந்து ஸ்மார்ட் ஹவுசஸ்லேருந்து எவ்ரி திங் இட் ஹாஸ் பிகம் இன்டெலிஜென்ஸ் நவ். ஸோ எல்லா ஃபீல்டுலையும் வந்து இந்த மெக்காட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து என்னென்ன படிப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி பிரான்ச் கிடையாது, ஒரு எவல்யூஷனரி பிரான்ச். எவல்யூஷனரி பிரான்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இம்மீடியட்டாக வந்து அந்த சேஞ்சஸ் இருக்காது, கிராஜுவல் டெவலப்மெண்ட் இருக்கும். சேஞ்சஸ் வந்து ஒரு பீரியட் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆக ஆக வித் பீரியட் இட் சேஞ்சஸ் தேர் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இது வந்து ஒரு எவல்யூஷனரி பிரான்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அந்த சப்ஜெக்டில் படிக்கிறாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக கொஞ்சம் எலக்ட்ரானிக் சப்ஜெக்டையும் அதிகமாக படிக்கிறதா நாம் டாப் மோஸ்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய சிலபஸ் மூலமாக பார்க்குறோம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டாக பேசிக் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் படிக்கக்கூடிய ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ், கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரி. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், சென்சார்ஸ் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மெடிக்கல் மெக்காட்ரானிக்ஸ். ஏன்னா மெடிசன் லைன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மெக்காட்ரானிக்ஸ் ஃபீல்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. மாடலிங் அண்ட் சிமுலேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் மெஷின் விஷன் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ் லேபரட்டரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்காட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாணவர்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. இந்த மெக்காட்ரானிக்ஸ் துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி யூஸ்டு இன் தி இன்டெலிஜென்ட் மெஷின்ஸ் விச் யூசஸ் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அட்டானமஸ் வெஹிக்கிள், ஸ்மார்ட் வெஹிக்கிள், டிரைவர்லெஸ் கார்ஸு, அது மட்டும் இல்லாமல் சென்சார் மூலமாக ஹியூமன்ஸோட ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஹார்ட்டோட பம்ப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, வேர்வை ஸ்வெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ரிலாக்ஸ்டு ஏ ஹியூமன் இஸ், ஒரு ஹியூமன் வந்து எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வெயில் காலத்தில் வந்து ஏசி வந்து அப்பப்போ வந்து ப்ராப்ளம் ஆகும். ஈவன் அந்த ஏசியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இது உபயோகப்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் ஹியூமிடிட்டி லெவல் நம்மளோட மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து
வந்து ஹியூமிடிட்டி லெவல் எப்படி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏர் டெம்பரேச்சர் எப்படி இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மெக்கட்ரானிக்ஸ் துறை வந்து மிகவும் நல்ல துறையாக பார்க்கப்படுது. இதன் மூலமாக வந்து மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் போக முடியும். ஸோ நிறைய வாய்ப்புகளை கொட்டி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மாணவர்கள் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ்லையும் ஃபஸி லாஜிக் டெக்னிக்ஸ்லையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்னும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. இதோட சேர்த்து ஜெர்மன் ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா மிக பல மடங்கு உங்கள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் யூனிகிராஃபிக்ஸ், மேட்லாப் போன்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் வந்து கட்டாயமாக வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த யூனிகிராஃபிக்ஸ், மேட்லாபில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கும் பொழுது இன்னும் வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகமாக பார்க்கப்படுது இந்த மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பார்த்த கல்லூரிகளில் வந்து டாப் 50-50 பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய கல்லூரிகள் வந்து இருந்தது. இதில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வெறும் 30 கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வருடங்கள் வந்து மேபி ஒரு 5லிருந்து 6 கல்லூரிகள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30 கல்லூரிகள் இருக்கிறனால டாப் 11 காலேஜஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து 11th ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ 11th ரேங்க் கோஸ் டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சேலம். 34 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியில் வந்து சீட் எடுத்திருக்கிறாங்க. 121.50 இஸ் தேர் ஆவரேஜ் கட் ஆஃப். ஓசி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 126.50, பிசி 107, பிசி முஸ்லிம் 112, எம்பிசி 98.50, எஸ்சி 102.50. 10th rank goes to Dr. Mahalingam College of Engineering and Technology Autonomous Pollachi Coimbatore. 27 students in the department வந்து ஆப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த கல்லூரியில். 126.13 is their average cut off. 128 வந்து இவங்களோட ஓசி கட் ஆஃப். பிசி பொறுத்த வரைக்கும் 113, பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 86க்கு கிடைச்சிருக்கு. எம்பிசி வந்து 98, எஸ்சி வந்து 98.50. 9th rank goes to SNS College of Technology Autonomous Coimbatore. 28 students வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. 134.95 is their average cut off. 137.50 வந்து ஓசி கட் ஆஃப். பிசி பொறுத்த வரைக்கும் 126.50, பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் சீட் அலோகேட் பண்ணவே இல்லை. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 103.50, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 123. 8th rank goes to Bannari Amman Institute of Technology Autonomous சத்தியமங்கலம் ஈரோடு. 74 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 137.50, ஓசி வந்து 144.50, பிசி பொறுத்த வரைக்கும் 131.50, பிசி முஸ்லிம் 99, எம்பிசி 100, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 120.50. 7th rank goes to Coimbatore Institute of Engineering and Technology Autonomous Coimbatore. 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. 139.50 is their average cut off. 146.50 OC, பிசி பொறுத்த வரைக்கும் 122, பிசி முஸ்லிம் 124, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 118, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 101. 6th rank goes to Kongu Engineering College Autonomous ஈரோடு. 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. 146.88 is their average cut off. 155.50 is their OC cut off. பிசி பொறுத்த வரைக்கும் 142.50, பிசி முஸ்லிம் 130.50, எம்பிசி 114.50, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 85. 5th rank goes to Rajalakshmi Engineering College Autonomous. 27 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. 151.01 is their average cut off. ஓசி பொறுத்த வரைக்கும் 161.50, பிசி பொறுத்த வரைக்கும் 147, பிசி முஸ்லிம் 158, எம்பிசி வந்து 146.50, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 107.50. 4th rank goes to Sri Krishna College of Engineering and Technology Autonomous Coimbatore. 69 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரி ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. 155.24 is their average cut off. 166 OC cut off. BC பொறுத்த வரைக்கும் 159.50, BC Muslim 162, MBC 137, SC 87 and ST 100.50. Third rank goes to Kumaraguru College of Technology Autonomous Coimbatore. 38 students வந்து இந்த கல்லூரியை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. 164.03 is their average cut off. OC பொறுத்த வரைக்கும் 177.25, BC பொறுத்த வரைக்கும் 173.50, BC Muslim 172, MBC 158.50, SC 115, SCA 92. செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கல்லூரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர் சென்னை.
இந்த கல்லூரி வந்து 35 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 170.56 இதோட கட் ஆஃபா இருக்கு. ஆவரேஜ் கட் ஆஃப். ஓசி பொறுத்த வரைக்கும் 181 இருந்தால் தான் உங்களுக்கு ஓசி கிடைக்கும். பிசி பொறுத்த வரைக்கும் 170 இருக்கணும். பிசி முஸ்லீம் 173. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 159.50. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 134. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 121. இந்த கல்லூரியில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே மிக நல்ல டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. தே ஹேவ் த கூகா ரோபோட் அவங்க வச்சிருக்கிறதுனால மிக மிக நல்லா சொல்லிக் கொடுக்கறதுனால ஈவன் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து முதல் ரேங்கிங்கில் இருக்கு. ஸோ அந்த கல்லூரிக்கு ஈக்குவலாக இந்த கல்லூரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையும் ரொம்பவே நல்லா கொண்டுட்டு போகிறாங்க. பிகாஸ் தே ஹேவ் த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் த வெரி குட் வே. ஸோ அதனால் வந்து மாணவர்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு மிகச்சிறந்த கல்லூரியை இந்த கல்லூரி பார்க்கப்படுறதுனால கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கவர்மெண்ட் எய்டட் கல்லூரின்னு சொல்லப்படுற தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கிட்டத்தட்ட ஈக்குவேட் பண்ணி போட்டி போட்டு இவ்வளோ தூரம் ஹை கட் ஆஃபுக்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ரேங்க் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக இருக்குது. 38 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு 3 கட் ஆஃப் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ 173.54. ஓசி பொறுத்த வரைக்கும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் சேம் கட் ஆஃப் தான் 181. பிசி பொறுத்த வரைக்கும் 178. பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் தியாகராஜர் காலேஜுக்கும் சேம் கட் ஆஃப் தான் 173. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 168. இங்கே எஸ்சி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 134 இருந்தாங்க. இவங்க 135.50 இருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு சிறந்த கல்லூரிகளாக இந்த கல்லூரிகளெல்லாம் பார்க்கப்படுது. இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் மாணவர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சார் இந்த கட் ஆஃபுக்கே வந்து இந்த வருடமும் சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பீங்க. இதற்கு முன்னால் நாம் சொன்ன இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கலாம். மெக்கானிக்கலுக்கு மட்டும் கொஞ்சம் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மாணவர்கள் வந்து மெக்கானிக்கலை விட ஃபஸ்ட் ஆப்ஷனாக மெக்கட்ரானிக்ஸ் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எடுப்பாங்கன்னு பார்க்கப்படுது. ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே நம்மகிட்ட இது வரைக்கும் கவுன்சிலிங் வந்த மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கிட்ட கேட்டாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கேட்குறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் நான் பார்த்தேன். அதனால் இந்த வருடம் இதே கட் ஆஃப்க்கு கிடைக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதே கட் ஆஃப்க்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். மாணவர்கள் வந்து இதே கட் ஆஃப் நம்மளுக்கு இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஸோ கட்டாயமாக மெக்கட்ரானிக்ஸுக்கு வந்து போன வருடம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருடம் கட்டாயமாக மினிமம் வந்து 5லிருந்து 15 கட் ஆஃப் வரைக்கும் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த காலேஜஸ் வந்து டாப் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். Until then, it's bye from Ashwin.